அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது நான் ஏன் இப்போ சொல்ல போகிறது ஒரு சின்ன நம்ம உலமாக்களை பற்றி இன்றைக்கி நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தஞ்சை மாநாட்டில் ரொம்ப சிறப்பிச்சிருக்காங்க, கௌரவப்படுத்தியிருக்காங்க. அதனால் அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறதுக்காக நான் பேசுகிறேன். என் பேர் உமர் ஃபாரூக்கு. நான் டிப்ளமோ படிச்சிருக்கேன். நான் ஒரு கோழி கடை வச்சு கோழி வியாபாரம் பண்ணிகிட்ருக்கேன் பழனியில், திண்டுக்கல் மாவட்டம் பழனி. இப்போ கோழி விலையெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாகி ரொம்ப கஷ்டப்பட்டு வியாபாரம் பண்ணிகிட்ருக்கோம். எல்லா கோழி வியாபாரிகள் நிலையம் தான். எங்கள் தாப்பனார் அப்துல் கஃபார் ஆலின்னு சொல்லி மருகும், அவங்க மூத்தாயி 40 வருஷம் ஆகுது. அவங்க பார்த்து இறந்துட்டாங்க. அவங்க இந்த திருக்குரான் கூறும் 25 தீர்க்கதரிசின்னு சொல்லி குரானில் வரக்கூடிய 25 நபிமார்களுடைய வரலாறு, இஸ்லாம் கூறும் 4 கலிஃபாக்குன்னு சொல்லி கலிஃபாக்களுடைய வரலாறு, அதாவது அபூபக்கர் சித்திக், உமர் அலி அல்லாஹு, உதுமான் அலி அல்லாஹு, அலி அலி அல்லாஹு, இவங்க 4 பேர்த்தோட வரலாறை ஒரே புத்தகமாக எழுதியிருந்தாங்க. அதேமாரி குரானில் வரக்கூடிய நபிமார்களுடைய வரலாறு, ரசுல்லா லாஸ்ட்டாக முடியுது, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துலேருந்து ரசுல்லா வரைக்கும் குரானில் வரக்கூடிய அந்த 25 நபிமார்களுடைய வரலாறையும் ஒரே புத்தகமாக எழுதியிருந்தாங்க. இதெல்லாம் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதி வெளியிட்டாங்க. எதுக்கு விட்டாங்கன்னா, மக்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். அதாவது நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்கெல்லாம் எப்படி கஷ்டப்பட்டு வாழ்ந்தாங்க, இந்த சமுதாயத்துக்காக எப்படி ஷஹீதானாங்க, இறந்தாங்க, மூத்தானாங்க, அதெல்லாம் தாண்டி அந்த அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னா, மனித குவியலுக்கு மேலே நம்ம ஏறி வந்தோம். நம்ம ஏறி வந்த படிக்கட்டு பூரா மனிதனுடைய உடல்கள்னு சொல்லலாம். அப்படி ஏறி வந்த சமுதாயம் நம்முடைய இஸ்லாம் சமுதாயம். சும்மா லேசாக கிடைச்ச சமுதாயம் அல்ல. எங்களுடைய தாப்பனார் அந்த பணியை செஞ்சுட்டு வந்தாங்க. அவங்க காலமாயிட்டாங்க. எங்கள் தாப்பனோட தாப்பனார் யாருன்னு கேட்டிங்கன்னா, முகமது கமாலுதீன் சொல்லுவாங்க. நாளிகை எஜர்த்துன்னு சொன்னால் அவங்க கைக்கு வெளியே 2 துண்டு மாதிரி போட்டிருப்பாங்க, அந்த கோட்டவே வெளியே விட்டுருப்பாங்க. அவங்க என்ன செஞ்சாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்களும் ஆலிம் உலமாக்கள். அவங்க ஹக்கீம் சொல்லுவாங்க, வைத்தியர்னு சொன்னால் அவங்க இந்த முடியாதவங்களுக்கெல்லாம் மருந்து கொடுப்பாங்க, சொந்தமாக தயாரிச்சு வைத்தியர். ஹக்கீம்னு அவங்களுக்கு பேர், முகமது கமாலுதீன் அவங்க பேர். ஆனால் நாளிகை எஜர்த்துன்னு சொல்லுவாங்க. அது எங்கள் ராதா, எங்கள் அத்தாவோட அத்தா. அவங்க ராதா யாருன்னு கேட்டிங்கன்னா, சடையப்பர்னு சொல்லுவாங்க. ஆத்தூர் சடையப்பர்னு சொன்னால் தெரியும், ஜெமீன் ஆத்தூர். அவங்க என்ன தண்ணி நில்லுன்னா நிற்குமா, அந்த அளவுக்கு அவங்க ஆற்றல் படைத்தவங்க. எங்கள் ராதா தாத்தாவோட தாத்தா ராதா. ஏன் நான் தாத்தா ராதாலாம் சொல்கிறேன்னா, யார் பார்த்தாலும் அந்த மீனிங் புரியணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன், வேற ஒன்றும் தப்பாக நினைக்கிறேன்னா. அப்படிப்பட்ட உலமாக்கள் வழி தான் எங்கள் குடும்பம். இப்போ நான் ஓதலை, நான் படிச்சிருக்கேன். எங்கள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா, என் கூட பிறந்த தம்பி உலமா, எங்கள் கூட பிறந்த தங்கச்சி வீட்டுக்காரு, அக்கா வீட்டுக்காரு, அவங்களோட பிள்ளைங்க உலமாக்கள், எல்லாமே உலமாக்கள். ஹாஃபீஸ் ஆலிம், குரானை மனப்பாடம் பண்ணியிருக்காங்க, அழகாக பள்ளிவாசல்ல வேலை செய்கிறாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 20 உலமாக்கள் கொண்ட குடும்பம் எங்கள் குடும்பம். உங்கள் குடும்பத்தை, அதாவது உலமாக்களுடைய தோப்புன்னு சொல்லலாம் எங்கள் குடும்பத்தை. அப்படிப்பட்ட குடும்பத்திலேருந்து வந்த நான் இன்னைக்கு நம்முடைய முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் சொன்ன ஒரு தஞ்சை மாநாட்டில் பேசின அந்த ஒரு வார்த்தை என்னை ரொம்ப ஈர்த்ததுனால நான் வீடியோவை போடுறேன். உலமாக்களுடைய நிலை என்ன இன்னைக்கு? ஒரு பள்ளியில் ஒரு ஆலிம், ஒரு உலமாக்கள் வேலை பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு அந்த பள்ளியிலேருந்து வரக்கூடிய ஊதியம் ஒன்று தான், வேறு வருமானம் உங்களுக்கு கிடையாது. ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த சமுதாயம், நம்ம முஸ்லீம் இஸ்லாம் சமுதாயத்தில் உள்ள அத்தனை வீடுகள் நடக்கக்கூடிய நல்லது கெட்டது, ஒரு துவா ஓதுனாலும் அவங்க தான், நல்லதுக்கும் அவங்க தான், பயமாக இருக்குனாலும் அவங்க தான், சந்தோஷத்துக்கும் அவங்க தான், எல்லாத்துக்கும் அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க. அதை தவிர அவங்களுக்கு வேறு பணி கிடையாது. எந்த உலமாக்களோ ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா போட்டு தொழில் செஞ்சு அதுலேருந்து 10 லட்ச ரூபா சம்பாதிச்சு வாழ்ந்தாங்கன்னு கிடையாது, சரித்திரம் கிடையாது. அந்த பள்ளியிலேருந்து வரக்கூடிய வருமானத்தை வைத்துத்தான் அவர்களுடைய குழந்தைகள், அவர்களுடைய குடும்பம், அவர்களுடைய மருத்துவ செலவு அத்தனையும் அவர்கள் பார்க்க வேண்டும். இதில் எல்லா உலமாக்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. சில உலமாக்கள் கேட்கறதுக்கே தயங்குவாங்க. அவர்களாக பார்த்து செய்வதைத்தான் ஏற்றுக்கொள்வார்கள், இல்லை என்றால் அல்லாஹ் பார்த்து கொள்வான்னு சொல்லி போகிற உலமாக்கள் 100க்கு 90% இருக்குது. அப்படிப்பட்ட உலமாக்களை கௌரவிக்கும் வகையில் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு ஒரு அறிவிப்பை சொன்னது எங்கள் உலமாக்கள் குடும்பம் நாங்கள். அதனால் எங்களுக்கு அது ரொம்ப மகிழ்ச்சியை கொடுத்துச்சு. அதனால் நான் இந்த பேட்டியை போடுறேன். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லிக்கிறேன். ரசூலுல்லா சொன்னாங்க, உலமாக்கள் என்னுடைய கண்கள் தாங்க, நான் மறைந்தாலும்
நீங்கள் அன்றாடம் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு உலமாக்களிலும் நான் இருக்கிறேன் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹ். நீங்கள் உலமாக்களை கௌரவப்படுத்தினால் அது என்னை கௌரவப்படுத்துவதாக அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட உலமாக்களை கௌரவப்படுத்தும் வகையில் நம்ம சமுதாயத்தில் கௌரவப்படுத்திட்டு தான் இருக்கோம். நம்ம கௌரவப்படுத்தித்தான் அவங்கள வச்சிருக்கோம். அதில் எந்த மாற்றம் இல்லை. இருந்தாலும் ஒரு நாட்டினுடைய முதல்வர் கௌரவப்படுத்தினது நமக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு தஞ்சை மாநாட்டில் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? உலமாக்களின் ஊதிய உயர்வு 5000, அவர்கள் வாகனங்கள் வாங்குவதற்கு சலுகை, அவர்கள் வீடு வாங்குவதற்கு சலுகைன்னு சொல்லி இன்னைக்கு அறிவிச்சிருந்தாங்க. அதை கேட்டு உலமாக்கள் குடும்பத்தில் வந்த நான் என்னை அறியாமல் நானும் இந்த வீடியோ போடணும்னு சொல்லி போடுறேன். யாருடைய தூண்டுதலும் இல்லை, எதுவும் இல்லை. இப்போ தான் நான் கேட்டேன். நான் கேட்டு ஒரு 1/4 மணி நேரம் இருக்கும். உடனே என் மனதில் தோடிச்சு, அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு சொல்லி இந்த வீடியோவை நான் போடுறேன். நம்ம தமிழ்நாட்டினுடைய முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் எங்களுடைய உலமாக்களை கௌரவித்ததற்காக, உலமாக்களின் தோப்பாக இருக்கக்கூடிய குடும்பத்தில் மூத்தவன் நான் மிக்க எங்கள் உலமாக்கள் சார்பாகவும் எங்கள் உலமாக்கள் குடும்பத்தின் சார்பாகவும் நான் அவர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உலமாக்களுடைய நிலையை அறிந்து அவர்களுக்கு இந்த சலுகைகளை செய்யக்கூடிய கவர்மெண்ட் அண்ணன் ஸ்டாலின் அவர்களால் தான் முடியும். இன்றைக்கி நம்முடைய சமுதாயத்தினுடைய சூழ்நிலை உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதையும் சொல்லிக்கிறேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் ஒன்றும் இல்லை, நம்ம இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி சுதந்திரமாக எந்த மாநிலத்திலையும் கிடையாது. உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல வேணாம். இன்றைக்கி முஸ்லீம்களுடைய நிலை என்ன? அந்த கட்டுப்பாட்டை விட்டு வெளியே போயிட்டுருக்கு. அதை கட்டுக்கோத்து அதை ஒரே கோப்பாக நம்மை வழி நடத்தி இந்த நாட்டுக்குள்ளே வச்சிருக்கிறது அண்ணன் ஸ்டாலின் அவர்கள். நம்ம நாட்டில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற முஸ்லீம்களுக்கு உண்டான ஒரு மரியாதையோ, முஸ்லீம்களுக்கு உண்டான ஒரு பாதுகாப்போ எந்த மாநிலத்திலும் கிடையாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம முஸ்லீம் சமுதாய மக்கள் பாகுபாடின்றி முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களை கரங்களை பற்றி கொண்டு நம் சமுதாயத்தை மேலே கொண்டு போவதுதான் நம்மளுடைய புத்திசாலித்தனம். எனக்கு மனதில் பட்டதை நான் சொல்கிறேன். ஆனால் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் நம் சமுதாயத்திற்காக செய்யக்கூடிய ஒவ்வொரு நலன்களையும் நாங்கள் எங்கள் உலமாக்களின் சார்பாக, உலமாக்கள் குடும்பம், நான் உலமா கிடையாது, உலமாக்களின் குடும்பத்தின் சார்பாக நான் மிக்க மகிழ்ச்சியை தெரிவித்து எனது உரையை நிறைவு செய்கிறேன். இதில் ஏதாவது பிழைகள் இருந்தால் அதை நீங்கள் பொறுத்து கொள்ளுங்கள். எனக்கு தெரிந்ததை நான் பேசியிருக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.